So back to another edition of Sunday Samayal. So இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்கன் 65 எல்லாம் பண்ணி ஒரு சூப்பரான பிரியாணி செட்டப் தான். So let's get into the video. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. ஸோ அப்படியே நேராக கறிக்கடைக்கு போய் நல்ல நாட்டுக்கோழியாக எடுத்துட்டு அது கூடவே நல்ல போன்லெஸ் வாங்கியாச்சு. அதுக்கு கூட இன்னைக்கு குக்டோட மெட்ராஸ் 65 மசாலா ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ஆன்லைனில் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். Let's see how it is. 500 grams bonelessல அவங்களோட மசாலாவை போட்டுக்கோங்க. ஹாஃப் கேஜிக்கு ஒரு பேக்கெட் மசாலா, சால்ட் ஆட் பண்ண தேவையில்லைன்னு போட்டிருக்கு. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். அது மட்டும் பத்தாது, கொஞ்சம் சாஃப்ட்னஸுக்கு லைட்டாக ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும். தட் இஸ் வினிகர். ஸோ இதை போட்டு மேரினேட் பண்ணிங்கன்னா அந்த போன்லெஸ் பீஸ் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ தேட்ஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் இட். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அப்படியே மிக்சிங்கை போட்டுருங்க. இது கூட இப்போயும் ஆயிலும் லைட்டாக ஆட் பண்ணலாம், லெமன். ஸோ யுவர் சாய்ஸ். பட் அவங்க சொன்னது மாதிரியே நான் அப்படியே விட்டுற போகிறேன். பொரிக்கையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மசாலாவோட ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. குக் பண்ணையில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours மினிமமாக மேரினேட் பண்ணால் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதை சைடில் வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி சமைக்க ட்ரை பண்ணலாம்ல, ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். பட் இது செய்ய போகிற என் ஒய்ஃபும் கூட இருந்தால் அது கரெக்டாக வரும். நம்ம பண்ணால் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நாட்டுக்கோழி வேற 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 450 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். லெக் பீஸுக்கு சண்டை வரக்கூடாதுன்னு வேற எக்ஸ்ட்ரா லெக் பீஸ் வேற ஒரு 100-150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு சூப்பரான பாஸ்மதி பிரியாணி. லெட்ஸ் கோ. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வாங்கியாச்சு. அப்படியே கூட தக்காளி, வெங்காயம் எல்லாம் அறுத்து வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து 1 by 1 ஆரம்பிக்க வேண்டியது. அப்புறம் சிக்கன்ல 2 கப் தயிரும் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணிருங்க சாஃப்டா வரதுக்கு. நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 200 grams கீ அண்ட் 200 grams ஆயில் சேர்த்துக்க. கொஞ்சம் ஹீட் ஆனோனையும் இந்த ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 கிராம் எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 3/4 கிலோ ஆனியன் இல்லைன்னா ஒரு 8 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா வேகிறதுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் கிட்ட தூவி விட்டுருங்க. வெங்காயம் 10 to 15 minutes வதங்குறப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் அளவுக்கு கரெக்டா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் கிட்ட வரும். அது அப்படியே ஹீட் ஏத்துறதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் 8 வரைக்கும் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ தக்காளி அறுத்து போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. அதை ஒரு 2 minutes வதங்க விட்டுட்டு நெக்ஸ்ட் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு நல்லா கலரா தெரியறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 1-2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்றதுக்கே ஒரு 1/2 hour குள்ள ஆயிடும். அதுக்கப்புறம் சிக்கனை அள்ளி உள்ள போட்டீங்கன்னா மசாலாவோட அது கம்பைன் ஆகி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டு வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிரியாணி ரைஸுக்கு தாவத் பிராண்ட்ல புலாவ் லாங் ரெயின் வாங்கியிருக்கேன். இந்த மெஷர்ஸ் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கோம் இன்னைக்கு. எனக்கு சீரக சம்பா விட பாஸ்மதி பிரியாணி தான் பிடிக்கும். சென்னையிலேயே வளர்ந்தனால அவங்க டேஸ்ட் அப்படியே செட் ஆகிருச்சு. ஸோ ரைஸை 2 times கழுவிட்டு தண்ணியில சோக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சிக்கன் ஒரு 10 minutes வதங்கி உப்பும் காரம் எனக்கு கரெக்டாக இருக்கு. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு என்னடா பண்றேன்னு யோசிச்சிங்கன்னா எதுக்கு குக்கருக்கு மாத்திரம் வேகிறதுக்கு போட்டா 40 minutes மேலே ஆகும் வேகிறது. ஸோ குக்கருக்கு மாற்றி 20 minutesல முடியும். ஸோ சிலிண்டருக்கு எவ்வளோ 850 ரூபா விற்கிற விலைக்கு இப்படிலாம் பண்ணோம்னா சரியாகும். இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். நான் சொல்றது சரிதான் நினைக்கிறேன். ஸோ கிரேவி எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு 2 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றுனீங்கன்னா கையில் பேர்ன் ஆகாமல் ப்ரெஷர் குக் ஆகும். ஸோ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூடு தாங்க முடியாமல் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய விசில் அடிப்பான். அதுக்கப்புறம் இவனை ஸ்லோ பண்ணி ஒரு 7 நிமிஷம் போட்டு எடுத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப்பராக வந்துடும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு மாதிரி குக்கிங் டைமை கம்மி பண்ணுறதுக்கு. சைடில் பேபிஸ்க்கு ஒரு ஸ்பைஸ் ஃப்ரீ பிரியாணி. சேம் ப்ராசஸ், மிளகாத்தூள் மட்டும் கம்மி. இப்படி வந்து லாங் கிரெயின் ரைஸ் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு 7 minutes டைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. அதுவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். விசில தூக்கிட வேண்டாம். ஸோ ஃப்ளேவர் அப்படியே கண்டெயின் ஆகும். தட்ஸ் வை ஸ்டாண்டர்டான பிரியாணி சட்டியில் இன்னைக்கு செய்யல. 1 step மேலே போய் அதையும் ஆட்டோமேட் பண்ற மாதிரி ஒரு ரைஸ் குக்கர் இருக்கு. ஸோ அதில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த நவீன மிஷின். ரைஸு மசாலா எல்லாத்தையும் போட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு சுவிட்சை போட்டால் போதும், பிரியாணி தானா குக் ஆயிரும். கவலையே இல்லை. நெக்ஸ்ட் ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆன குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லு ஒன்று வரும் பாருங்க.
வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் சிக்கனும் ஒரு 90% குக் ஆயிடுச்சான்னு பாத்துக்கோங்க. நைஃபை வச்சு போக் பண்ணா ஈஸியா உள்ள போகணும். அதோட கிரேவி எவ்வளவு இருக்குன்னு லைஸா செக் பண்ணிட்டு அதை ரைஸ் குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிமே தான் வாட்டர் ஆட் பண்ற ப்ராசஸ் இருக்கு. ஜென்ரலா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. கிரேவில ஏற்கனவே ஒரு 4-5 கப் தண்ணி இருந்ததுனால நாங்க இன்னும் ஒரு 5 கப் அளவு தண்ணி ஊத்திருக்கோம். இது அதிகமா ஊத்தினாலும் பிரச்சனை, கம்மியா ஊத்தினாலும் பிரச்சனை. ஸோ கவனமா ஊத்துங்க. ஹாஃப் லெமன் போட்டுக்கலாம். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி மீட்டையும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சொன்னால் நம்ம கேட்டுக்கணும், ஆராயக்கூடாது. ஸோ இதில் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அந்த கிரேவி ஒரு உப்போட டேஸ்ட் ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பேட்ச் பை பேட்ச் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு சால்ட் டெஸ்ட்டும் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான். இந்த லைட்டு மாறுற வரைக்கும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ரைட் டிஷ் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். என் பையன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட 65. ஸோ அதை பண்ண ஆரம்பிக்கலாம். இரும்பு கடாயில் எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா பொரிக்க வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு கறி லீஃப் டேஸ்ட் பெஸ்ட். ஸோ சிக்கன் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. யூ கேன் ட்ரை. ஐ மீன் ஒரு குவிக் 65க்கு இட்ஸ் பெட்டர் ஐ கெஸ். ஸோ எனிவேஸ் பிரியாணியும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணி சட்டியில இருந்து வர வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலே சொல்றேன், மீன்ல அரோமேட்டிக் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி குக் ஆகிட்டு கண்டிப்பா செம்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நடுவில் இப்படி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிருங்க. கிரேவி அப்பதான் கீழே இறங்கி தம் ஆகுறது கரெக்டா இருக்கும். ஸோ வீடியோ குவாலிட்டி அண்ட் அந்த ஹோல் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு தெரியும். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக எல்லாம் டெவலப் ஆகும். பின்னாடி பேக்ரவுண்ட்ல வேற மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பட் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் அண்ட் சப்போர்ட், சப்ஸ்கிரைப். ஸோ இது ஒரு ½ an hour ஆகும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகுறதுக்கு. லெட் மீ ஜஸ்ட் கோ டூ சம் அதர் ஒர்க். திரும்ப வந்து செக் பண்ணலாம். பிரியாணி தம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். நீங்க பிரியாணி சட்டியில ஃப்ளேம்ல பண்ணாலும் அதே ப்ராசஸ் தாங்க, இதே மாதிரி தான் வரும். ஸோ பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பருங்க, வெரி நைஸ். எப்படி வெந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். டேஸ்ட் பார்த்துடலாமா? கல்யாண வாழ்க்கைனா அப்படிதாங்க இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. பிரியாணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். வீட்டுல செய்யறதுனா வீட்டுல செய்யறதுப்பா. சூப்பர். எல்லா பெருமையும் ரிஃபானாக்கே சேரும். கண்டிப்பா நான் வயிற்றுக்கு நான் செய்யறோம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அழகான பிரியாணியை அழகா பிளேட் பண்ணி சாப்பிட்டுலாமா? சூப்பர். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அடுத்த வாரம் அடுத்த ஒரு டிஷ்ல பார்ப்போம். பாய். நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.